வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அதாவது மண்டே 18th நவம்பரோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வாங்க. நான் நிஃப்டி வச்சிருக்கிறது வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 50 சார்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஃப்ரைடே நைட்டு, சாரி தேர்ஸ்டே நைட் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஸ்பிளிட் ப்ரொஃபைல் பாருங்கள். எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருப்போம் இந்த பீபாக்கு ரிஜெக்ட் எடுத்ததுன்னா ப்ரைஸ் ஒரு சூப்பரான ஒரு டவுன்ஃபால் கிடைக்கும் அப்படின்னு. சேம் இங்கே பாருங்கள், இந்த 23,600 இந்த லெவலில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 23,390 அரௌண்டு கிட்டத்தட்ட ஒரு 110 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். யாரெல்லாம் இந்த ரிஜெக்ஷனில் என்ட்ரி எடுத்துருந்தீங்களோ அவங்க. ஸோ கேண்டில் ஸ்டிக்கில் காட்டுறோம் பாருங்கள் அதையே. ஸோ இதுதான் அந்த ரிஜெக்ஷன் என்ட்ரி. லுக் அட் திஸ். இந்த ஜோனை பாருங்க. இந்த கேண்டலில் யாரெல்லாம் என்ட்ரி எடுத்துருக்கீங்களோ அந்த பீபாக் ரிஜெக்ஷனுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான டவுன்ஃபால் கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ இந்த ஒரு புரிதல் தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே உங்களால் என்ட்ரியை பிளேஸ் பண்ணியிருக்க முடியும். சேம் டைம் அகெயின் ஒரு டைம் இந்த இடத்துல இருந்தே ரிஜெக்ட் ஆனாங்க ஒரு மிட் டேல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரேடிங்கோட ஆஃப் டே ஒரு 1 o'clock 12 o'clock மேலே பாருங்க, அகைன் அதே ஏரியாலேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த இடத்த செல்லர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க பொசிஷன்ஸை டைட்டாக. யாருமே வந்து பையிங் சைட் போயிருக்கக்கூடாதுன்றதை நம்ம லாஸ்ட் 1 month-ஆகவே இதுதான் சொல்கிறோம். செல்லர்ஸ் தான் இருக்காங்க மார்க்கெட்டில், பையர்ஸ் இல்லை, எல்லாம் ட்ராப்டு பையர்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ கிளியராக தெரியுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது ஒரு பியூட்டி தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஒரு இண்டிகேட்டர் அண்ட் கேண்டல்ஸ்டிக்ஸில் உங்களால் பார்க்கவே முடியாது. சரி வாங்க நாளைக்கு என்ன நடக்கலான்றதை பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி வந்து டவுனுக்கு வந்து 23,200ன்ற லெவல் கொடுத்துருப்போம். ஸோ ஒன் செகண்ட், இந்த 23,200 லெவல் இன்னும் கிளியர் பண்ணல நம்ம மார்க்கெட். ஸோ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஓசி தான், சேம் கான்செப்ட். இந்த 23,513 இதுலேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த 23,200ன்ற லெவலுக்கு வரும். சேம் டைம் ப்ரைஸ் இந்த 23,500 ரிஜெக்ட் பண்ணி மேலே போகுதுன்னா டே ஹையை கிளியர் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ கிட்டத்தட்ட அப்புக்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு 110 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட், இது சாரி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடைக்கும். டவுனும் அதே தான். ஸோ இந்த பீபாக்கு ரிஜெக்ட் எடுத்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா டே லோ ஒரு டார்கெட், அதே மாதிரி ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சுன்னா டே ஹை ஒரு டார்கெட். ஸோ பை அண்ட் செல்லுக்கு நம்ம ஈஸியாக ஒரு டார்கெட் கொடுத்தோம். அதையும் தாண்டி வருது அப்படின்னா 23,200 வந்து செல்லுக்கு ஒரு செகண்ட் டார்கெட்டாக இருக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இவ்வளோ தான் நிஃப்டியில். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி நடந்துருக்குன்றது பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுக்கப்புறம் வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது, பட் இந்த வீக் இருக்கும், லாஸ்ட் வீக் முடிய போகுதுன்றதால. ஸோ ஒன்றும் டைம் இல்லைல்ல, இப்போ 18th இருக்குது. ஸோ 20க்கு அப்புறம் வந்து எக்ஸ்பைரி டே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான் கிட்டத்தட்ட வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் என்ன நடந்துச்சுன்னா. நம்ம வச்சிருக்கிறது வந்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி சார்ட் வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு டேவாக தான் இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ பாருங்கள், ஸோ பேலன்ஸ் டேவாக தான் இருக்குது. இதுலேயுமே ஒரு பீபாக்கு தான் ரிஜெக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேம் கான்செப்ட், 50,400 ரிஜெக்ட் பண்ணி மேலே போச்சுன்னா டே ஹை, ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதாவது 50,700ன்ற லெவல் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சேம் டைம் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் இந்த பீபாக்கு ரிஜெக்ட் எடுக்குது அப்படின்னா இந்த டே லோ அதே தான், ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ தான் வந்து டார்கெட். பை ஆகுதுன்னா இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ட் ஆகணும். சேம் இங்கே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சுன்னா இது டார்கெட். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். டவுனுக்கு வந்து 50,000 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ அப்புக்கு வந்து 50,700 தான் அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் பையிங். சேம் டைம் வந்து இதில் ரிஜெக்ட் ஆகணும், இந்த பீபாக்கு ரிஜெக்ட் ஆகணும் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஆயிருக்காங்க, ப்ரீவியஸ் டேவோட டேக்குள்ளேயே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு நேரோ ரேஞ்சு தான் கிட்ட எடுத்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்த பொசிஷன்ஸை வந்து ஒரு சைட்வேஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தராக டவுனா அப்பான்றது வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்க முடியும். பட் இது வரைக்கும் நம்ம சொன்னது பர்ஃபெக்டாக நடந்திருக்கும். யாரெல்லாம் நம்ம வீடியோஸை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ நம்ம சேனலை, அவங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளோ கிளியராக சொல்லியிருப்போம் அப்படின்றது.
ஸோ சென்செக்ஸ் பார்க்கலாம் ஒன்ஸு. சென்செக்ஸில் நம்ம பெருசாக இது வரைக்கும் சொன்னதில்லை லெவல்ஸ், பட் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். ஸோ சென்செக்ஸ் நான் வச்சுருக்கிறது வந்து சென்செக்ஸோட சார்ட்டு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் டேவாக முடிஞ்சிருக்கு. ஐபி ஃபார்ம் பண்ணாங்க, ஹையை கிளியர் பண்ணாங்க, லோவை கிளியர் பண்ணாங்க.